ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் எல்லாமே சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு இது இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து தான் ஒரு சில இதை நான் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இதாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நான் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மனசை கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கோங்க, பண்ணுங்கள், செய்யுங்க. என்னால் எதுவும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சில நேரத்தில் நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் நம்ம கரெக்டாக எதுவும் இருக்காது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதோ இல்லை மற்ற விஷயத்தில் என்னால் சொல்லிகிட்டு இருக்கிறதோ வேண்டாம். என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் இது பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வேணாங்கிறத தான் நம்ம இது பண்ணிட்டு போவோம். அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் யாருக்கும் நம்ம இதாக இருக்க வேண்டியதில்லை. போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டுலாம் போயிட்டுருக்க முடியாது. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு இல்லை. எல்லாமே நம்மளுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு நான் எல்லாமே இதுக்கு இந்த நேரத்தில் சரியான ஒரு விஷயத்த கிடைக்கிறதுக்கான இதை நான் தான் பார்த்துக்கணும், பண்ணணுமே தவிர, அதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் சரி பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனோம்னாலே எல்லாமே சரியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதெல்லாம் சரியாக தான் இது பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு எல்லாமே கரெக்டான ஒரு விஷயத்தில் போகிறதுக்கான இதை நான் தான் எல்லோரும் நல்லது நினைக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த விஷயத்தில் ஒரு சரி பண்ணிக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்களில் எதையுமே மாற்றிக்கிறதோ இருக்காது. போக போக உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே இப்போ எந்த விஷயத்துக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரியாக ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நான் ஒரு முடிவாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் என்னால் ஒரு மனசை விட்டு பேச முடியாது. மனசை விட்டு பேசுகிறதுனால ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இருந்துட்டோனாலே போதும். அதுக்கு மேலே ஒன்றும் இது இல்லை அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே இனிமேலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரியாக இருக்கலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது.